ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷேர் சாட்டில் வந்துட்டு கேஒய்சி பண்ணியிருந்தேன். கேஒய்சி பண்ணி கிட்டத்தட்ட 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். நியூஸில் போகிறப்ப எனக்கு கேஒய்சி கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விட்ரால் பண்ண போகிறேன். எனக்கு எவ்வளோனா 19 ரூபா எலிஜிபிளாக இருக்காமா. இது விட்ரால் கொடுக்குறப்போ என்னோடய அக்கௌண்ட் நம்பர் காமிக்குது 1267. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் காட்டும். ஓகேங்களா. அக்கௌண்ட் வந்து ஒருத்தர் தான் ஆட் பண்ண முடியும், சேஞ்சே பண்ண முடியாது. அவ்வளோதான் இந்த அக்கௌண்ட்டு. ஒன்லி ஒரு அக்கௌண்ட்டு தான் கொடுப்பாங்க நம்ம அலோடு. கிளிக் பண்ணிவிட்டேன். ட்ரான்சேக்ஷன் இன்டிமேட்டட் 24 மணி நேரத்தில் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கீழே காமிச்சிருக்கு. இதை க்ளோஸ் கொடுப்போம். க்ளோஸ் கொடுத்துட்டு வந்தோன்னா இப்போ ஜெம்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொடுத்தது எங்கே செக் பண்ணால் மேலே ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணலாமான்னு பார்க்கலாம். மேலே வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அந்த கார்டு ஒரு கூட அதுக்கு பக்கத்தில் ஒரு டைம் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டோரில் இல்லை, எக்ஸ்பைரியில் எங்கே பார்க்குறது. நம்ம இப்போ விட்ரால் கொடுத்துருக்கோம்ல, இது வந்துட்டு பேமெண்ட் மெத்தட் சப்ஸ்கிரிப்ஷன் எதுலேயுமே இல்லை. ஓகே, அப்போ நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லைங்க. பேமெண்ட்டு வந்தால் தான் நமக்கு தெரியும். வந்து விட்ரால் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். 19 ரூபாயில் 1 ரூபா 9 காசு பிடிச்சிட்டு பாக்கி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 24 மணி நேரத்தில் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 10% பிடிச்சிட்டு தான் வரும். வந்து இன்னும் 1 ஹவரில் நமக்கு வந்து வந்துடும். இப்படி தான் வந்து கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணுறது. ஜஸ்ட்டு விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் காட்டும். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்தில் அமௌண்ட் வந்துடும். இன்றைக்கி காயின் அடிச்சிங்கன்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து விட்ரால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 130 ஜெம்ஸ் எலிஜிபிள் ஆகலை, 2000 ஜெம்ஸ் வேணும். ஓகேங்களா. அப்போது இதோட நம்மளோட விட்ரால் ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஆட்டோ விட்ரா பண்ணிட்டோம். எவ்வளோ காயின்ஸ் ஜெம்ஸ்க்கு எவ்வளவு பேமெண்ட் அப்படிங்கிறது இதில் காமிச்சு தரேன். எஸ்சி ரைசிங்கில் ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா 10% டிடக்ட் ஆகிட்டு வரப்போ ஏஜென்சி கிட்டே இருக்கிறத விட கொஞ்சம் அதை விட கம்மியான பேமெண்ட் தான் ஷேர் சாட்டில் வந்து ஆட்டோ விட்ரோவில் கொடுக்குறாங்க. அதனால் மோஸ்ட்லி ஏஜென்சிஸை வந்து ஏஜென்சியில் ஜாயின் பண்ணி ஏஜென்சி மூலமாக சேலரி வாங்கிக்கங்க. 3 டேயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிங்கன்னா கேஷ் எங்கே போகுதுன்னே தெரியாது. மந்த்லி ஒர்க்காக வாங்குறப்போ உங்களுக்கு வந்து சேலரி ஒரு பல்காக கிடைக்கும். வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி. விட்ரா பண்ணுற ஆப்ஷன் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.